குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். எலிங்கம் வரைபடத்தினுடைய பயன்பாடு. எலிங்கம் டயக்ராமுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எலிங்கம் டயக்ராம் ஹெல்ப் அஸ் டு select a suitable reducing agents and appropriate temperatures range for reductions. எலிங்கம் டயக்ராம் வச்சு நம்ம ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் நாம் தேர்வு செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு ஒடுக்கும் காரணியை நாம் தேர்வு செய்யலாம். எந்த டெம்பரேச்சரில் ரெடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது, அப்ரோப்ரியேட்டட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃபார் ரெடக்ஷன்ஸ், வினை நிகழ வெப்பநிலை எல்லைகளை தீர்மானிப்பது. அதாவது எந்த டெம்பரேச்சரில் ரெடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த எலிங்கம் டயக்ராம் வச்சு நம்ம சொல்ல முடியும். அப்போ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் நாம் செலக்ட் பண்ணலாம். அப்ரோப்ரியேட்டட் டெம்பரேச்சர்ஸ் ரேஞ்ச் ஃபார் ரெடக்ஷன், எந்த டெம்பரேச்சரில் ரெடக்ஷன் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். The reduction of metal oxide to its metal. மெட்டல் ஆக்சைடு, இது ஒரு மெட்டல் ஆக்சைடு. இந்த மெட்டல் ஆக்சைடு கூட ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னால் RA ஒரு இது கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது இந்த ஆக்சைடு இந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜன் இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டு கூட சேர்ந்து வெளியே போயிடும். மெட்டல் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும். ப்ளஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கூட ஆக்சிஜன் சேர்ந்துக்கும். அப்போ எது கூட ஆக்சிஜன் இருக்கிறதுக்காக ரியாக்ட் ஆகுது? மெட்டல் ஆக்சைடு கூடயும் இந்த ஆக்சிஜன் இருக்குது. ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அது கூடயும் இந்த ஆக்சிஜன் சேர்ந்துருக்குது. ஓகே. The reduction of metal oxide to metal can be considered as a competition between elements used for reduction and metal combined with oxidants. இப்போ நம்ம ரெடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டல்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் ஆக்சைடு. இப்போ நம்ம ரெடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டல்ஸ் கார்பன் அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த ஆக்சிஜன் எது கூட சேர்ந்துருக்குது? இந்த மெட்டல் கூடயும் சேர்ந்துருக்குது. இந்த ரெடியூசிங் ஏஜெண்டாக பயன்படுத்தக்கூடிய இந்த மெட்டல்ஸ் கூடயும் ஆக்சிஜன் சேருது. அப்போ இது கூட இது சேர்ந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக வெளியே வந்துடுது. மெட்டல்ஸ் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்குது. அப்போ இந்த ஆக்சிஜன் எது கூட சேருது? மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டல் கூடயும் இந்த ஆக்சிஜன் சேருது. ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டல் கூடயும் ஆக்சிஜன் சேருது. ஸோ இது காம்படிஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். If the metal oxide is more stable, இந்த மெட்டல் ஆக்சைடு இருக்குல்ல, MO, இது அதிகமாக நிலைப்புத்தன்மை உடையது, more stable, then oxygens remaining with the metals. இந்த உலோக ஆக்சைடானது, மெட்டல் ஆக்சைடானது அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏனில் ஆக்சிஜன் உலோகத்துடன் இணைந்தே இருக்கும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த O அப்படிங்கிறது எது கூட ஜாயின் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த மெட்டல்ஸ் கூடயே ஜாயின் பண்ணி இருக்கும். இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் இந்த மெட்டல் கூட ஜாயின் பண்ணியிருக்கும். மறுபடியும் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் நம்ம ஒரு மெட்டல் போட்டோம்னா அந்த மெட்டல் கூடயே இந்த ஆக்சிஜன் ஜாயின் ஆகிருக்கும். அப்போ அந்த ஆக்சிஜன் மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டல் கூடயும் ஜாயின் பண்ணியிருக்கும். அப்புறம் அது கூட ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டோம்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் இருக்கிற மெட்டல் கூடயும் அது ஜாயின் பண்ணியிருக்கும். அது elements used for reduction is more stable. Then the oxygen from the metal oxide combines with elements used for reductions. அப்போ நம்ம ரெடக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய தனிமத்தினுடைய ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை உடையது. அப்போ நம்ம ரெடியூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டல் ஆக்சைடு அதிக நிலைப்புத்தன்மை உடையது. அப்போ நம்ம மெட்டல் ஆக்சைடுக்குள்ள நம்ம ரெடியூஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டல் ஆக்சைடுகள் அதுவும் அதிக நிலைப்புத்தன்மை உடையது அப்படின்ட்டுருக்காங்க. அது தனிமத்துடன் அது மெட்டல்ஸ் கூட தான் ஜாயின் பண்ணியிருக்கும் ஆக்சிஜன். இப்போ எலிங்கம் டயக்ராமிலிருந்து
ஒரு கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் வெவ்வேறு உலோக ஆக்சைடுகள் வந்து எப்படி வந்து அதனுடைய ரிலேட்டிவ் தன்மையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ஃப்ரம் எலிங்கம் டயக்ராம் we can infer the relative stability of different metal oxide at a given temperature. வெவ்வேறு வெப்பநிலையில் மெட்டல் ஆக்சைடு வந்து அந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இந்த எலிகம் டயக்ராமை பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எலிகம் டயக்ராமை நம்ம பார்க்குறோம். இந்த எலிகம் டயக்ராமில் ஃபஸ்ட்டு அந்த மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா AgO HgOன்னு இந்த சில்வரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சில்வர் ஆக்சைடு உருவாகும். அதேமாதிரி மெர்க்குரியும் ஆக்சிஜனும் சேர்ந்து மெர்க்குரி ஆக்சைடு உருவாகும். இது வந்து இந்த எலிங்கம் டயக்ராமுக்கு டாப்பில் இருக்குது. இந்த எலிங்கம் டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் இதுதான் இருக்கும், டாப்பில் வந்து இதுதான் இருக்கும், இதுதான் டாப்பில் இருக்குது. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வரைபடத்தினுடைய மேற்பரப்பில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. Ellingham diagram for the formation of Ag2O silver oxide and mercury oxide is at upper part of the diagram. அப்போ எலிங்கம் டயக்ராமில் மேற்பரப்பில் Ag2Oவும் HgOவும் உருவாகக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தியர் டீகம்போசிஷன் டெம்பரேச்சர்ஸ் ஆர் 600 to 700 கெல்வின்ஸ். Ag2O வந்து 600 டிகிரி செல்சியஸ்லேயே சிதைஞ்சு போயிடும். HgO வந்து 700 டிகிரி செல்சியஸில் டீகம்போஷன் ஆகிடும். டீகம்போஷனை சிதைஞ்சு போயிடும், அந்த வெப்பநிலையில் சிதைஞ்சு போயிடும். இட் இண்டிகேட் தட் திஸ் ஆக்சைடு ஆர் அன்ஸ்டேபிள் அட் மாட்ரேட்டட் டெம்பரேச்சர். மிதமான வெப்பநிலை, மாட்ரேட் அப்படின்னா மிதமான டெம்பரேச்சர். ஒரு மிதமான டெம்பரேச்சர்லேயே அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து நிலைப்புத்தன்மையற்றது. அண்ட் வில் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங் ஈவன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். அப்போ இதுக்கு நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்ஸே போட தேவையில்லை. ஏன்னா எலிங்கம் டயக்ராம் மேற்பரப்பில் இருக்குது. அது எந்த ஒரு கார்பன் ஆக்சைடை வந்து அந்த லைனை வந்து கட் பண்ணலை. இப்போ இந்த லைன் கட் பண்ணுச்சுன்னா இந்த லைன் கட் பண்ணக்கூடிய ஆக்சைடு எல்லாமே எந்த டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதனுடைய டாப் பகுதியில் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம வந்து ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் போட தேவையில்லை. டெம்பரேச்சர் கொடுத்தாவே, சும்மா கொஞ்சமாக டெம்பரேச்சர் அப்ளை பண்ணாவே இந்த Ag2O வந்து சிதைஞ்சு போயிடும், டீகம்போஷன் ஆகிடும். HgOவும் சிதைஞ்சு போயிடும், அது ஃபார்ம் ஆகாது, அது அன்ஸ்டேபிளாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ Ag2Oவும் HgOவும் மாட்ரேட் டெம்பரேச்சரில் கொடுத்தாவே அது என்ன பண்ணும், டீகம்போஷன் ஆகிடும். டீகம்போஷனாக சிதைஞ்சு போயிடும், அது வந்து நிலையாக இருக்காது அப்படின்ட்டு. ஓகே, அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு. Ellingham diagrams is used to predict the thermodynamic feasibility of reduction of metals, one metal by another metal oxide. அப்போ தெர்மோடைனமிக் ஃபீஸிபிலிட்டி, அதாவது எலிங்கம் டயக்ராம் பயன்படுத்தி ஒரு மெட்டல் ஆக்சைடை மற்றொரு மெட்டல் வந்து ஈஸியாக ரிடக்ஷன் பண்ணிடும் அப்படிங்கிறது வந்து தெர்மோடைனமிக்லிட்டி, அதாவது வெப்ப இயக்கவியல் சாத்தியத்தன்மை தீர்மானிக்குது. அதாவது வெப்ப இயக்கவியல் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், ஒரு மெட்டல் ஆக்சைடை இன்னொரு மெட்டல்ஸ் வந்து ஈஸியாக ரிடக்ஷன் பண்ணி அந்த வினை வந்து நடக்குவதற்கு தீர்மானிக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா, அந்த டயக்ராமில் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே ஏதோ ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்குதுன்னு வச்சுக்கலாமா, நம்ம குரோமியம் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இந்த குரோமியம் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு இருக்குல்ல, Cr2O3. இந்த குரோமியம் ஆக்சைடை எந்த மெட்டல்ஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இந்த குரோமியம் ஆக்சைடுக்கு கீழே இருக்கிற இந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸ், இந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற எலமெண்ட்ஸ் MnO, இந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டல்ஸ். அதேமாரி இந்த Al2O3யில் இருக்கிற Al, இந்த மெட்டல்ஸ் எல்லாமே ஈஸியாக இந்த டாப்பில் இருக்கிற மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டலை ஈஸியாக தனியாக பிரித்து கொடுத்துரும் அப்படின்னு. ஆனால்
இந்த மெட்டல் ஆக்சைடுக்கும் மேலே இருக்கிற மேல் பகுதியில் இருக்கிற மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டல் வந்து இந்த மெட்டல் ஆக்சைடை ரிடக்ஷன் பண்ண முடியாது. அப்போ ஒரு எலிங்கம் டயக்ராமுக்கு ஒரு மெட்டல் ஆக்சைடை நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம்னா அதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டல் வந்து ஈஸியாக அந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை தனியாக பிரித்து கொடுத்துரும். இதுதான் என்ன பண்ண அப்படின்னா செகண்ட் பாயிண்ட். Any metal can reduce to the oxide of their metal that are located above in it the diagram. இப்போ வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு, அந்த மெட்டல் ஆக்சைடு வந்து ஒரு எபோவ் த டயக்ராமில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலிங்கம் டயக்ராம் த ஃபார்மேஷன் ஆஃப் த குரோமிக் ஆக்சைடு. இப்போ குரோமிக் ஆக்சைடு நம்ம வந்து அந்த டயக்ராமில் எடுத்துக்கிறோம், Cr2O3. அதை நீங்கள் எடுத்து பாருங்கள், புக்கில் எடுத்து பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கிற மெட்டல் ஆக்சைடு வந்து மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற அதுக்கு கீழே வந்து MnO அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது Al2O3ன்னு இருக்கும். அப்போ இதுக்கு கீழே இருக்கிற இந்த மெட்டல் ஆக்சைடுக்கு கீழே இருக்கிற மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டல்ஸ் வந்து இந்த குரோமியத்தை ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் வெளியே வந்து தனியாக பிரித்து கொடுத்துரும் அப்படின்னு. The chromium oxide above the chromium oxide lie above the aluminum, the meaning that Al2O3 is more stable than Cr2O3. Cr2O3 விட Al2O3 வந்து more stable. ஏன்னா அதனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும், மைனஸில் சார்ஜில் இருக்கும், மைனஸில் வந்து அதிகமாக இருக்கும். அதை டயக்ராமில் எடுத்து கரெக்டாக பாருங்கள். ஹென்ஸ் அலுமினியம் ஹேண்ட்ஸ் யூஸ்டு டு அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் த குரோமியம் ஆக்சைடு. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் குரோமிக் ஆக்சைடை ஈஸியாக அலுமினியம் ரிடக்ஷன் பண்ணிடும் அப்படின்றது. இட் கேனாட் பி யூஸ்டு டு ரெடியூஸ் த ஆக்சைடு ஆஃப் த மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் விச் ஆக்குபை த லோயர் பொசிஷன் தென் த அலுமினியம் ஆக்சைடு. இப்போ அலுமினியம் ஆக்சைடை நம்ம ரிடக்ஷன் பண்ணுவதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அலுமினியம் ஆக்சைடு கீழ்ப்புறத்தில் உள்ள எலிங்க மரபணுத்தை பயன்படுத்தி மெக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்றவற்றை ஆக்சைடை நம்ம அலுமினியத்தை பயன்படுத்த இயலாது. இப்போ அந்த மெக்னீசியம் இப்போ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, அலுமினியம் ஆக்சைடு இருக்குதா, இதுக்கு கீழே வந்து என்ன இருக்குது, மெக்னீசியம் ஆக்சைடு, கால்சியம் ஆக்சைடு. இதை ரிடக்ஷன் பண்ணுவதற்கு நாம் இதை பயன்படுத்த முடியாது, அலுமினியம் ஆக்சைடு நம்ம பயன்படுது. MgOலேருந்து Mg தனியாக பிரிப்பெடுத்திருக்கும், கால்சியம் ஆக்சைடுலேருந்து கால்சியத்தை தனியாக பிரித்தெடுப்பதற்கும் இந்த அலுமினியம் வந்து பயன்படாது. அப்போ ஒரு எலிங்கம் டயக்ராமுக்கு மேற்பரப்பில் உள்ள ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக தனியாக பிரித்து எடுப்பதற்கு நமக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு கீழ்ப்பகுதி உள்ள மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டல்ஸ் மட்டும்தான் பயன்படும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அந்த குரோமிக் ஆக்சைடு அலுமினியம் தெர்மிக் ப்ராசஸ். குரோமிக் ஆக்சைடை அலுமினியத்தோட சேர்த்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம். நம்ம அந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்துருப்போம். Cr2O3 2Al அப்படின்னு போட்டு ரியாக்ட் பண்ணி இந்த A2Al இந்த O3 ஒன்றா சேர்ந்து என்ன வெளியே போயிடும், Al2O3 அப்படின்னு வெளியே போயிடும். மீது என்ன கிடைக்கும், 2Cr அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னு இந்த ரியாக்ஷன் முன்னாடி பார்த்துருப்போம். அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ், அலுமினோ வெப்ப ஒடுக்க முறை. அப்போ இந்த குரோமிக் ஆக்சைட்லேருந்து குரோமியத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பதற்கு இந்த அலுமினியம் பயன்படுது. இந்த அலுமினியம் எங்கே இருக்குது, இந்த குரோமிக் ஆக்சைடில் கீழ்ப்பகுதியில் உள்ளது. அதுக்கடுத்த பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் லைன் கட் த அக்ராஸ் த லைன் த மெனி மெட்டல் ஆக்சைடு. இப்போ கார்பன் லைன்ஸ் இருக்குது, அந்த கார்பன் லைன்ஸை மெனி மெட்டல் ஆக்சைடு வந்து கட் பண்ணுது. ஹென்ஸ் இட் கேன் ரெடியூஸ் ஆல் தோஸ் மெட்டல் ஆக்சைடு அட் சஃபிஷியன்ட்லி ஹை டெம்பரேச்சர். அதாவது இந்த கார்பனின் நேர்கோடானது பெரும்பாலான, அதாவது அதிகமான மெட்டல் ஆக்சைடு அந்த நேர்கோடை வந்து வெட்டுது. அந்த நேர்கோடை வந்து கட் பண்ணி தான் போகுது.
அத்தகைய வந்து அனைத்து ஆக்சைடையும், அதாவது ஆல் மெட்டல் ஆக்சைடையும் அதிக வெப்பநிலையில் கார்பனால் ஒடுக்க முடியும். அப்போ அந்த அனைத்து மெட்டல் ஆக்சைடையுமே ஒரு போதுமான டெம்பரேச்சரில், அதாவது தேவையான டெம்பரேச்சரில் என்ன பண்ண அப்படின்னா கார்பனால் ரிடக்ஷன் பண்ண முடியும். அப்போ கார்பன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால், இப்போ கார்பன் லைன் இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ கார்பன் லைன் இப்படி வருது. இப்போ ஒரு சில மெட்டல் ஆக்சைடெலாம் இப்படி கட் பண்ணி போகுது. அப்போ இங்கே என்னென்ன மெட்டல் ஆக்சைடு இருக்குதோ இந்த மெட்டல் ஆக்சைடெலாம் இந்த கார்பன் லைன் கட் பண்ணி போகிறதுனால, இப்படி மேலே போகிறதுனால, அப்போ கார்பன் லைன் கீழே தானே இருக்குது. அப்போ மெட்டல் ஆக்சைடு இப்படி மேலே கட் பண்ணி போகுதுல்ல. அப்போ இந்த மேலே இருக்கிற மெட்டல் ஆக்சைடு எல்லாத்தையுமே இந்த கார்பன் ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா ரிடக்ஷன் பண்ண முடியும். அப்போ கார்பனை பயன்படுத்தி இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு, இப்போ ஜிங்க் ஆக்சைடு இருக்குதுன்னு வச்சுக்க. இப்போ இந்த ஜிங்க் ஆக்சைடுக்கு இங்கே மேலே இருக்குது, அது கீழே இருக்கிற இந்த கார்பன் வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இந்த மெட்டலை தனியாக பிரித்து கொடுத்துரும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ பெரும்பான்மையான மெட்டல் ஆக்சைடு கார்பன் வந்து ரிடக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. Let us analyze the thermodynamically favorable condition for the reduction iron oxide by carbon. அப்போ அயான் ஆக்சைடு FeOவை கார்பன் கார்பன் வந்து பயன்படுத்தி நம்ம ரிடக்ஷன் பண்ணலாம். மெட்டல்ஸ் அயான்ஸ் மட்டும் தனியாக பிரித்தெடுக்கலாம். எலிங்கம் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் FeO அண்ட் CO இன்டர்செக்ட் அரவுண்ட் த 1000 கெல்வின். FeOவும் COவும் ஒரு 1000 கெல்வினில் வந்து இன்டர்செக்ட் ஆகிடுது. ரெண்டு வந்து லைன் கட் பண்ணிடுது. பிலோ த டெம்பரேச்சர் த கார்பன் லைன் எபோவ் த அயான்ஸ் which indicate the FeO is more stable than the CO. அப்போ FeO வந்து more stable இருக்குது தென் COவோட. Under this temperature range the reduction is not thermodynamically feasible. அந்த டெம்பரேச்சரில் thermodynamically feasible நடக்காது, அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்காது. However, above 1000 Kelvin carbon lines lie below the ions line and hence we can coke as reducing agents above this temperature. அப்போ அந்த 1000 கெல்வினுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கார்பனை நம்ம ரெடியூசிங் ஏஜெண்டாக பயன்படுத்த முடியாது. 1000 கெல்வினுக்கு மேலே தான் நம்ம கார்பனை ரெடியூசிங் ஏஜெண்டாக பயன்படுத்த முடியும். ஃபாலோயிங் த ஃப்ரீ எனர்ஜிஸ் கால்குலேஷன் ஆல்சோ கன்ஃபார்ம் தட் reduction of thermodynamically favorable. இப்போ அந்த டயக்ராம் நான் காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த லைன் தான் பாருங்கள், இது கார்பன் லைன், இது வந்து மெட்டல் ஆக்சைடு லைன், இது மெட்டல் ஆக்சைடு லைன். FeO வந்து மெட்டல் ஆக்சைடு லைன். இந்த டெம்பரேச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே லைன் வருதில்ல அது கார்பன் லைன். இந்த இடத்துல வந்து Fe போகுதில்ல அது FeO. அப்போ FeOவும் கார்பன் மோனாக்சைடும் எந்த இடத்துல வந்து கட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் இந்த லைனில் கட் பண்ணுது. இது 800 டிகிரி செல்சியஸ். இந்த கார்பன் லைன் வந்து கீழே இருக்குது. இந்த FeO லைன், இது FeO லைன். FeO லைன் வந்து கீழே இருக்குது. அப்போ இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். எப்போ இந்த டெம்பரேச்சரில் வந்து FeO வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். கார்பன் லைன் வந்து எங்கே இருக்குது, அதே டெம்பரேச்சரில் மேலே இருக்குது கார்பன் மோனாக்சைடு. அப்போ வந்து அது லெஸ் டெம்பரேச்சர். அப்போ இது வந்து இதை ஈஸியாக ரிடக்ஷன் பண்ண முடியும். ஆனால் 1000 கெல்வின் லைனில் பார்க்கும்பொழுது இது 1000 கெல்வின், இது செல்சியஸில் இருக்குது, 1200 செல்சியஸில் இருக்குது. இது நம்ம 1000 கெல்வினுக்கு நம்ம பார்க்கும் பொழுது செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு எப்படிங்க சார் மாற்றுறது அப்படின்னா, இப்போ 25 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்க, அது கூட 273 ஆட் பண்ணிங்கன்னா வச்சுக்க, அது கெல்வினுக்கு மாறிடும். அப்போ ஏதோ ஒரு செல்சியஸ் இருக்குன்னா அந்த செல்சியஸ் கூட 273 273 வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது கெல்வினுக்கு மாறிடும். ஓகேவா? இப்போ வந்து இந்த 1000 கெல்வின் லைனில் இந்த இடத்துல வந்து லைன் கட் ஆகுது. லைன் கட் ஆகும் பொழுது இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து கார்பன் மோனாக்சைடு. அப்போ கார்பன் மோனாக்சைடு எங்கே இருக்குது, பிலோவில் இருக்குது, பிலோ லைனில் இருக்குது. FeO எங்கே இருக்குது, எபோ லைனில் இருக்குது. அப்போ எதை ஈஸியாக ரிடக்ஷன் பண்ண முடியும், இப்போ இங்கே இந்த இடத்துல
இது வந்து 1000 கெல்வின் லைனில் வந்து கட் பண்ணுது. ஓகேவா? 1000 கெல்வின் லைனில் கட் பண்ணும் பொழுது இது எங்கே இருக்குது? இந்த கார்பன் மோனாக்சைடு லைன் எங்கே இருக்குது? பிலோவில் இருக்குது. அப்போ மேற்பரப்பில் என்ன இருக்குது? மேல் லைனில் என்ன இருக்குது? FeO இருக்குது. FeO எபோவில் இருக்குது. அப்போ வந்து இதை ஈஸியாக ரிடக்ஷன் பண்ணும். அப்போ FeO மேலே இருக்குதுன்னா கார்பன் மோனாக்சைடு கீழே இருக்குது அப்படின்னா, கார்பன் கீழே இருக்குதுன்னா, அப்போ இந்த மெட்டல் ஆக்சைடை பிலோவில் இருக்கிற அந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற அந்த மெட்டலை வந்து ஈஸியாக ரிடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்போ 1000 கெல்வினுக்கு கீழே இருக்கும் பொழுது இந்த கார்பன் வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியாது. எதுக்கு? மெட்டல் ஆக்சைடுக்கு. அதே 1000 கெல்வினுக்கு மேலே போகும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டால், இது வந்து கார்பன் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்த முடியும். எதுக்குன்னா FeOவுக்கு. இப்போ இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு நம்ம ஃபார்ம் ஆகிறது, FeO வந்து ஃபெரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறது பார்க்குறோம். 2 Fe கூட O2 ஜாயிண்ட் ஆகி FeO ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனுடைய லைன் ஃபார்ம் ஆகும்பொழுது நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து FeO ஃபார்ம் ஆனிச்சுல, அந்த லைன் பாருங்கள். FeO வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா 1000 கெல்வின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். 1000 இதுக்கு நேராக லைன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? 350 -350 இருக்குது. அப்போ FeO வந்து 1000 கெல்வினில் 1000 கெல்வினுக்கு மேலே பார்க்கும்பொழுது 1000 to 1500 அந்த 1000க்கு மேலே பார்க்கும்போது எங்கே ஃபார்ம் ஆகுது? -350 வந்து ஃபார்ம் ஆகுது. அதேமாரி கார்பன் அந்த லைன்ஸில் பார்க்கும்போது, கார்பன் மோனாக்சைடு அந்த லைன்ஸில் பார்க்கும்பொழுது இங்கே வந்து இன்டர்செப்ட் ஆகும். இந்த லைன் இன்டர்செப்ட் ஆகிறது வந்து எவ்வளோன்னு கேட்டால் -480 kJ. அப்போ வந்து இந்த 2 ரியாக்ஷன்ஸ் நம்ம 1500 கெல்வின் வெப்பநிலையில் நம்ம வந்து அந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்குறோம். அந்த ரியாக்ஷன் பார்க்கும்பொழுது அதனுடைய என்ட்ரோப்பி என்தால்பி வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குது, என்ட்ரோப்பி வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குது, என்தால்பி வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்குது, அது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ நம்ம சொல்லலாம். அப்போ எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம Feயும் O2 ரியாக்ட் ஆகி FeO ஃபார்ம் ஆகுது. அப்போ அதனுடைய வந்து ஃப்ரீ எனர்ஜி வேல்ஸ் நெகட்டிவ். அதாவது அந்த கிராஃபில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இது XX டெம்பரேச்சர் எடுத்திருப்போம். இதில் வந்து என்னன்னா ΔNG மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ எடுத்திருப்போம். அதனுடைய வேல்யூ எவ்வளவு? -350 kJ. அதே மாதிரி கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு வந்து அதனுடைய ΔG2 வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் -480 kJ வேல்யூ. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நம்ம ரிவர்ஸில் எழுதுகிறோம். ரிவர்ஸில் எழுதும்பொழுது ரிவர்ஸ் எழுதணும். இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது பேக்வர்ட் ரியாக்ஷன். ரிவர்ஸில் எழுதும்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி எழுதிக்கிறோம். அப்போ இதுலேருந்து நம்ம இது டீகம்போஷன் ஆகிடுது. அப்போ நமக்கு இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? இப்படி எழுதும்போது வந்து நெகட்டிவில் இருக்குது. அதே ரிவர்ஸில் எழுதும்போது இதனுடைய வேல்யூ என்ன ஆகிடுது? பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இங்கெல்லாம் சைன் வந்து மாறிடும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷனை விட்டுட்டு இந்த செகண்ட் ரியாக்ஷன், தேர்ட் ரியாக்ஷன் நம்ம கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். எதுக்கு நமக்கு வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜனையும் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைடில் அந்த அம்புக்குறிக்கு இந்த சைடில் என்னென்ன இருக்குது? 2 FeO இருக்குது. அப்போ 2 FeO, மீதி 2C இருக்குது. 2C கிவ்ஸ் இந்த பக்கம் என்ன இருக்குது? Fe இருக்குது, 2 Fe. இந்த பக்கம் என்ன இருக்குது? 2 கார்பன் மோனாக்சைடு. அப்போ இதிலேருந்து இந்த வேல்யூ நம்ம கழிச்சு பண்ணால் என்ன கிடைக்கும்? +350 -480. அதை கழிச்சு பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ 2 FeOலிருந்து 2 Fa கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து இவ்வளவு வேல்யூ நமக்கு கிடைச்சிது. அப்போ the standard free energy change for the reduction of 1 mole FeO. அப்போ 1 mole FeOவை நம்ம ரிடக்ஷன் பண்ணுவதற்கு ஃப்ரீ எனர்ஜி எவ்வளோ தேவை? ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ எவ்வளோ தேவை? அப்போ 2 Feக்கு வந்து FeOலிருந்து Fe கொண்டு வரதுக்கு இவ்வளோ தேவைன்னா, அப்போ
ஒரு FeOவை நம்ம ரிடக்ஷன் பண்ணதுக்கு எவ்வளோ தேவை. அப்போ இதனுடைய வேல்யூ எவ்வளவு, -130. அதை 2ஆல் டிவைட் பண்ணினா அதனுடைய வேல்யூ கிடச்சிடும். அவ்வளோ -65 kJ/mol மைனஸ் 1. அப்போ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் FeOவை கார்பன் மோனாக்சைடு ஈஸியாக என்ன பண்ண அப்படின்னா ரிடக்ஷன் பண்ணுது. கார்பன் வந்து ரிடக்ஷன் பண்ணி அந்த மெட்டல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடுது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம். எப்போ அப்படின்னு கேட்டால் 1000 கெல்வினுக்கு எபோவில் 1000 கெல்வினுக்கு மேலே தான் கார்பன் என்னவாக பயன்படுது அப்படின்னு கேட்டால் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக பயன்படுது. ரெடியூசிங் ஏஜெண்ட்னா அந்த மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை தனியாக பிரித்து எடுக்க பயன்படுத்துகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்பான். அப்ளிகேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இந்த கொஸ்டினை எழுதி அனுப்புங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது எலிங்கம் டயக்ராமினுடைய லிமிட்டேஷன் பார்க்குறாங்க. லிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால் வரம்புகள். எலிங்கம் limitation of Ellingham diagram is constructed based only on the thermodynamic consideration. இது வெப்ப இயக்கவியல் கொள்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டது. அது தெர்மோடைனமிக் கன்சிடரேஷனா அது வெப்ப இயக்கவியல் கொள்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டது உருவாக்கப்பட்டது. ஒரு வினை நிகழ்வதற்கு வெப்பநிலை சாத்தியத்தன்மை குறித்த தகவலை மட்டும் தருகிறது. அதாவது it gives information about the thermodynamic feasibility of reaction. ஒரு ரியாக்ஷன் நடப்பதற்கான சாத்தியத்தன்மையை மட்டும் வெப்ப இயக்கவியல் தருகிறது. It does not tell anything about rate of reaction. அதனுடைய வேகத்தை பற்றி சொல்லலை. ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வேகம், அந்த ரியாக்ஷனுடைய வேகத்தை பற்றி சொல்லலை. அந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது அப்படிங்கிறத சொல்லலை. ஃபஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டரா அப்படிங்கிறத பற்றி சொல்லலை. Moreover, it does not give any idea about possibility for other reaction that might be take place. அப்போ என்ன பண்ணும், அதில் வேறு ஏதாவது துணை ரியாக்ஷன்ஸ் அடிஷ்னலாக வேறு ரியாக்ஷன் நடக்குதா அப்படிங்கிறத பற்றியும் எந்த ஒரு விவரத்தையும் தரலை. அப்போ வந்து இந்த எலிங்கம் டயக்ராம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் ரியாக்ஷன். அது வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து வெப்ப இயக்கவியல் தன்மை பற்றி வெப்ப இயக்கவியல் நிகழ்வுக்கான சாத்தியத்தன்மை தான் சொல்லுது. அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷனை பற்றி சொல்லலை. அது வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் வேறு எது சைடு ரியாக்ஷன் துணை வினை வந்து நிகழ்வதற்கான சாத்தியத்தை பற்றியும் வந்து தரலை அப்படின்ட்டு. அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து the interpretation of del G is based on the assumption that the reactants are in equilibrium. அதாவது ரியாக்டன்ஸும் ப்ராடக்டும் ஒரு வேதி சமநிலையில் அதாவது ஈக்லிபிரியமில் இருப்பதாக வந்து எலிங்கம் டயக்ராம் வந்து டெல்ஜி வந்து விளக்குது. ஆனால் இது எல்லா கண்டிஷன்லையுமே வந்து இது வந்து உண்மையே இல்லை. இது வந்து விச் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. இது எல்லா கண்டிஷன்லையுமே வந்து உண்மையானதில்லை. அப்போ ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்டும் இப்போ ஈக்லிபிரியத்தில் இருக்குது, சமநிலையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது எல்லா கண்டிஷன்லையுமே எல்லா நேரத்துலையுமே வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கிறத வந்து இதனுடைய லிமிட்டேஷன்ஸ். அப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் எழுதி சென்ட் பண்ணி அனுப்பிடுங்க. மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.